உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ நிலா, நான் சாப்பிட்டுட்டு தென்றல்கிட்ட ஒரு ப்ராஜெக்டை பற்றி பேச வேண்டியது இருக்கு. பேசி முடிச்சுட்டு நான் பொறுமையாக உனக்கு கால் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. ஆகாஷ், இன்னைக்கு காலையில நீங்க என்ன உங்க கார்ல ஏத்திக்கிட்டு நிலாவை கால் டாக்ஸில போக சொன்னீங்கல்ல, அத நினைச்சு நிலா கண்டிப்பா வருத்தப்படுவா. அதுக்காக நீங்க அவகிட்ட சாரி கேட்டீங்களா? என்ன தென்றல் சொல்ற நீ? நிலா கண்டிப்பா வருத்தம் எல்லாம் பட்டிருக்க மாட்டா. இல்ல ஆகாஷ், எனக்கு என்னமோ அவ ஃபீல் பண்ணிருப்பான்னு தான் தோணுது. நீங்க எனக்காகவாவது அவகிட்ட சாரி கேளுங்களேன். சரி, ஓகே. கண்டிப்பா நான் வீட்டுக்கு போனதும் நிலா கிட்ட சாரி கேட்கிறேன். ஓகேவா? சரி. நிலா, நான் ஆஃபீஸ் முடிஞ்சு ரொம்ப டயர்டா வந்திருக்கேன். நீ என்கிட்ட ஆசையா வந்து பேசுவேன்னு பார்த்தா இப்படி உம்முன்னு உட்காந்துருக்க. காலையில கார்ல கூட்டிட்டு போகலன்னு ஃபீல் பண்றியா? பின்ன ஒரு சின்ன குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு ஆசையை காட்டிட்டு கடைசியில எதுவுமே வாங்கி தராம ஏமாத்தினா அது மனசு எப்படி வருத்தப்படும்? அதே மாதிரி தான் நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, முக்கியமான மீட்டிங் விஷயமா திடீர்னு மேனேஜர் கால் பண்ணாரு. அது மட்டும் இல்ல, தென்றலோட ஆபீஸும் என்னோட ஆபீஸும் பக்கத்துல தானே இருக்கு. அதனாலதான் தென்றல நான் என் கார்ல கூட்டிட்டு போயிட்டேன். உன்ன கால் டாக்ஸில போக சொன்னேன். நீ இன்னும் அதையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியா? வருத்தப்படாம நான் எவ்வளவு ஆசையா உங்க கூட கார்ல வரலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க என்ன நல்லா ஏமாத்திட்டீங்க தான். நிலா, ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நான் ஒன்னும் வேணும்னே பண்ணலமா. ஆனா சும்மா சொல்லக்கூடாது நிலா, தென்றல் ரொம்ப புத்திசாலி. நான் எதுக்கு அவளை புத்திசாலின்னு சொல்றேன்னா, அவ உன்னை பத்தி ரொம்ப கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கா. அங்க காலையில கார்ல போகும்போது தென்றல் என்ன சொன்னா தெரியுமா? நீங்க நிலாவை கால் டாக்ஸில போக சொன்னதை நினைச்சு நிலா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவா. அதுவும் இல்லாம மதியம் லஞ்ச் டைம்ல அவ ஆபீஸ்க்கு டவுட் கேட்க வந்திருந்தால, அப்ப கூட நிலா வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருப்பா. நீங்க அவகிட்ட கண்டிப்பா போய் சாரி கேளுங்க, கேட்கலனா கூட மறுபடியும் சாரி கேளுங்கன்னு என்ன கம்பல் பண்ணிக்கிட்டே இருந்தா தெரியுமா? பத்தியா, கரெக்டா அவ சொன்ன மாதிரி நீயும் கோச்சுக்கிட்டு தான் இருக்க. என் அக்காவா அப்படி சொன்னா? ஆமா நிலா, அவ உன்னை கரெக்டா தான் புரிஞ்சு வச்சிருக்கா. ஆனா நீ தான் யாரையுமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற மண்டு. சாரி அத்தா, நான் அப்படி ஃபீல் பண்ணிருக்க கூடாதுல்ல. நீங்க ரொம்ப முக்கியமான வேலையை தான் கிளம்பி போனீங்க. சாரி அத்தா. சரி, பரவாயில்ல விடு. இப்போது புரிஞ்சுக்கிட்டியே. அப்புறம் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். நான் ஒரு மீட்டிங்காக போயிருந்தேன்னு சொன்னேன்ல, அங்க பெங்களூர் கிளையண்ட் இதை பிரசன்ட் பண்ணாங்க. மைசூர் சில்க் 2 புடவை இருக்கு. அப்படியா? பிரிச்சு பாரு. சூப்பரா இருக்கே. ஒன்னு நீ எடுத்துக்கோ, இன்னொன்னு அம்மா கிட்டயோ இல்ல பாட்டி கிட்டயோ கொடுத்துரு. சரி, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். ஓகே. இந்த புடவை எதுக்கு பாட்டிக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு? இத நானே அக்காவுக்கு கொடுத்துடுறேன். ஆகாஷ், நம்ம ஆபீஸ்ல யாழ்னின்னு புதுசா ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணிருக்கா. அப்படியா? சூப்பர். அக்கா, நானும் மாதவியத்தையும் பரிமாறுறோம். நீ உட்காந்து சாப்பிடு. பரவாயில்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்லக்கா, உட்காந்து சாப்பிடு. உட்காருமா, உட்காரு, சாப்பிடு. அத்தை, நீங்க எல்லாருக்கும் பரிமாறுங்க. நான் என் அக்காவுக்கு மட்டும் பரிமாறுறேன். ஓகேவா? சரிம்மா. அக்கா, சாப்பிடு. நிலா, என்னம்மா அங்க நடக்குது? என்ன திடீர்னு உங்க அக்கா மேல இவ்வளவு பாசம்? ஓ, உங்க அக்காவை மட்டும்தான் நீ கவனிப்பியா? எங்கெல்லாம் கவனிக்க மாட்டியா? நாங்களும் இங்கதாம்மா இருக்கோம். எங்களுக்கும் ஏதாவது எடுத்து வையேன். அதெல்லாம் முடியாது.
உங்களுக்கெல்லாம் பரிமாறத்துக்கு மாதவியத்தா இருக்காங்க. நான் என் அக்காவுக்கு மட்டும்தான் பரிமாறுவேன். ஏன் அப்படி? ஏன்னா நீ அவ்வளவு ஸ்பெஷல். அப்போ நாங்கெல்லாம் அப்போ நீங்களாம் எனக்கு ஒரு சாதம். இங்க பாரு. ஏய், சாப்பிடும்போது என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? என்ன பாட்டி, நாங்க எல்லாரும் விதவிதமா சாப்பிடுறோம், நீங்க வெறும் சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிடுறீங்க. அந்த கடுப்புல தான் எங்களெல்லாம் சிரிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? ஏய், என்ன கிண்டலா? சாப்பிடும்போது சிரிச்சுக்கிட்டோ பேசிக்கிட்டோ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது நல்லதுக்கு இல்ல. இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? பாட்டி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. உட்கார்ந்து சாப்பிடும்போது எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டாதான் நம்ம சாப்பிடுற சாப்பாடு உடம்புல ஒட்டும், நல்லா டைஜஸ்டும் ஆகும். இதுதான் பாட்டி சயின்ஸ். ஆகாஷ் சொன்னதை கேட்டீங்களா? சாப்பிடும்போது சந்தோஷமா சிரிச்சுட்டே சாப்பிட்டாதான் செரிமானம் ஆகுமா? உங்கள மாதிரி அப்படியே இறுக்கமா உட்கார்ந்து சாப்பிட்டா செரிமானமே ஆகாதாம். அப்புறம் செரிமானத்துக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க மாத்திரையெல்லாம் போட வேண்டியிருக்கும். அதனால நீங்க எல்லார் மாதிரியும் சிரிச்சுட்டே சாப்பிடுங்க. அம்மாடி நிலா, இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. சிக்கன் பக்கோடா டாப். அப்பா, தினமும் இதைத்தானே சொல்றீங்க நீங்க? டேய், நான் அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு பேசுறதே இல்ல. என்னைக்குமே எனக்கு ஒரே பேச்சு தான். ஜட்ஜுடா நானு. அப்பா, நல்லாவே சமாளிக்கிறீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டியதானே. அதை விட்டுட்டு சாப்பாடு நல்லா இருக்கு அப்படி இப்படி நைஸ் வச்சா நீங்க எக்ஸ்ட்ரா சாப்பிடுங்கன்னு கொடுத்துருவாங்களா? அதெல்லாம் முடியாது. இங்க பாருங்கப்பா, உங்களுக்கு வயசாயிருச்சு. இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்னா நிறைய சேர்த்துக்க கூடாது. பாருங்க, இத்தனை சிக்கன் வச்சிருக்கீங்க. டேய், யாரா சொன்னது எனக்கு வயசாயிடுச்சுன்னு? நான்லாம் இப்ப கூட ஒலிம்பிக்ல ஓட சொன்னா அப்படியே ஓடுவேன். இருங்க இருங்க, சாப்பிடுங்க. அந்த அளவுக்கு என் உடம்பு எப்படி இருக்கு பாரு, ஹெல்த்தியா. உங்க அம்மா மாதிரியா சுகரு கொலஸ்ட்ரால் எல்லாம் வச்சுக்கிட்டு அங்க பாரு, அந்த சாப்பாடை பாரு, அந்த மாதிரி சாப்பாட்டை எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. என்ன வம்பு கிழக்கலனா உங்களுக்கு தூக்கமே வராதே. வாய மூடிக்கிட்டு சாப்பிடுங்க. சரி 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 சரி, சாப்பிடுறா. நிலா, எனக்கு பரிமாறினது போதும், நீ உட்காரு. வா உட்காரு. ஆமாமா, உட்காரு. அக்கா, சாரிக்கா. என்னடி இவ்ளோ நேரம் சந்தோஷமா சாப்பாடு பரிமாறுன? அதுவே எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இப்ப என்னாச்சு திடீர்னு சாரிலாம் கேக்குற? இது எதுக்கு? இல்லக்கா, காலையில ஆகாஷத்தான் என்ன கால் டாக்ஸில போன்னு உன்ன கார்ல கூட்டிட்டு போனார்ல, அத நினைச்சு நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். ஆகாஷத்தான் என்னை விட உனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாருன்னு உன் மேல கூட எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் ஆகாஷத்தான் சொன்னாரு, நீ கார்ல போகும்போது அவர்கிட்ட நிலா ரொம்ப வருத்தப்படுவான்னு சொல்லி ஃபீல் பண்ணியாமே. அதுக்கப்புறம் அத்தனோட ஆபீஸ்க்கு நீ லஞ்சுக்கு போனப்ப கூட நீ அவர்கிட்ட திரும்பவும் என்கிட்ட சாரி கேட்க சொல்லி கம்பல் பண்ணியாமே. உண்மையிலேயே நீ என்ன சரியாதான் புரிஞ்சு வச்சிருக்கேக்கா. நான் தான் உன்னை சரியாவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். சாரிக்கா. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த நேரத்துல உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் உன்ன மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிருப்பேன். ஏய், சாப்பிடுற நேரத்துல என்னடி அரட்டை? சீக்கிரம் சாப்பிட்டுட்டு எந்திரிங்க. உங்களுக்கு இங்க சாப்பிட பிடிக்கலன்னா ரூம்ல போய் சாப்பிடுங்க. இங்க உட்காந்து திட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே இடிச்சேன்னு வச்சுக்கோ. என் வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்னையே அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? உங்களோட எல்லாம் சாப்பிட வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? அக்கா, நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னு சேர்ந்து ஒரே மாதிரி கெட்டப்ல கோயிலுக்கு போலாம். ஒரே மாதிரி கெட்டப்ல கோயிலுக்கா? என்ன விசேஷம்? விசேஷம்லாம் ஒண்ணும் இல்லக்கா, சும்மா 2 பேரும் யூனிக்கா சேர்ந்து போலாம்.
நான் அதுக்காக இப்போவே உன் ரூம்ல நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சர்ப்ரைஸா? என்னடி சர்ப்ரைஸ்? அதான் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டேன்ல. நீ ரூம்ல போய் என்ன சர்ப்ரைஸ்னு கண்டுபிடிச்சுக்கோ. ஓ அப்படியா? சரிங்க மேடம், நாங்களே போய் கண்டுபிடிச்சுக்கிறோம். இப்ப சாப்பிடு. ஓகே, நீ சாப்பிடு. ஏ தென்றல், என்ன தேடிக்கிட்டு இருக்க? இல்ல, நிலா ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னா, அதான் அவ எங்க வச்சிருக்கான்னு தேடிட்டு இருந்தேன். சர்ப்ரைஸ் குடுக்குற அளவுக்கு நிலா பெரிய மனுஷி ஆயிட்டாளா? சர்ப்ரைஸ் கொடுக்கறதுல பெரிய மனுஷி சின்ன மனுஷி அப்படி ஏதாவது இருக்கா என்ன? நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி, தெரியாம சொல்லிட்டேன். இரு, உன் தங்கச்சி அப்படி என்னதான் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கான்னு நானும் தேடுறேன். ம். தென்றல், ஆ, சர்ப்ரைஸ் இங்க இருக்கு. ஏதோ ட்ரெஸ் மாதிரி இருக்கு. என் தங்கச்சி எனக்காக இந்த புடவை தான் சர்ப்ரைஸா வாங்கி வச்சிருக்கா. நல்லா இருக்குல்ல? ஆமா தென்றல், உண்மையிலே இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு. என்னதான் இருந்தாலும் அக்கா தங்கச்சி பாசம் பெருசு இல்ல? ஏன் அப்படி சொல்ற? இல்ல, உன் தங்கச்சி உனக்காக புடவை எல்லாம் சர்ப்ரைஸா வாங்கி கொடுத்துருக்கா. ஆனா நான் ஒரு அண்ணன் இங்க இருக்கேன். ஆகாஷ் எனக்கு ஏதாவது செஞ்சிருக்கானா? என்ன இப்படி பேசுற? ஆகாஷ் உனக்காக தனியா ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு கொடுத்திருக்காரு. அதை விட இந்த புடவை பெருசா? அவன் கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்தது என்னமோ எனக்கு தான். ஆனா அதிகாரத்தெல்லாம் உனக்கு தானே கொடுத்துருக்கான். நீ தான் அந்த கம்பெனிக்கு எம்டி, நான் ஒரு சாதாரண ஸ்டாஃப் மட்டும்தான். இப்ப என்ன வேணும்னா நாளையில இருந்து நீயே கம்பெனிக்கு எம்டியா இருந்துட்டு போ. நான் வேற ஸ்டாஃபா இருந்துட்டு போறேன். ஐயோ, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் தென்றல். நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். விளையாட்டுக்கா? ஆமா. அடிப்பாவி. சரி சரி, நான் சீரியஸாவே சொல்றேன். நீ வேணும்னா கம்பெனிக்கு எம்டியா இருந்துக்கோ. நான் வேணா ஆகாஷ் கிட்ட பேசுறேன். ஏய், இல்ல இல்ல, வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்ற திறமையும் பொறுப்பும் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. எனக்கெல்லாம் அது சுத்தமா கிடையாது. அப்படி வா வழிக்கு. சரி, உன் தங்கச்சி உனக்கு ஆசையா புடவெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா. அத நீ இப்பவே என் கண்ணு முன்னாடியே கட்டி காட்டலாம்ல. நினைச்சேன் நீ இன்னும் இத சொல்லலையே அப்படின்னு. ப்ளீஸ் ப்ளீஸ் தென்றல், ப்ளீஸ். நேத்து நான் உனக்கு புடவை கட்டி விடுறேன்னு சொன்னதுக்கு நீ முடியாதுன்னு மறுத்துட்டல்ல. இப்போ இந்த புடவையாவது நான் உனக்கு கட்டி விட்டு பழகிக்கிறேனே. இந்த கதையே வேணாம் சொல்லிட்டேன். இந்த புடவையை கட்டிட்டு தான் நாளைக்கு நானும் நிலாவும் கோயிலுக்கு போனோம். இது வேறயா? ஆமா. பேசாம போர்வையை போத்திட்டு கவுந்துச்சு தூங்கு. அதையே நான் போர்வையை போத்திட்டு கவுந்தடிச்சு தூங்கணும்? நானு பொண்ணை போத்திட்டு தான் தூங்குவேன். ஆளு விட்டு போறேன். ஏய், விடிஞ்சு இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் தூங்கறத பாரு. சார், அத்தா, குட் மார்னிங் நிலா. குட் மார்னிங் எல்லாம் இருக்கட்டும். நீங்க எனக்காக வாங்கிட்டு வந்த இந்த புடவைய கட்டியிருக்கேன். இந்த புடவையில நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. தேவதை மாதிரி இருக்கு. இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க நிலா. அத்தான், நீங்க இன்னும் குளிக்கவே இல்ல. அப்போ நான் குளிச்சுட்டு வந்தா ஓகேவா? சார், என்ன காலங்கத்தாலேயே ரொமான்ஸ் மூட்ல இருக்கீங்க போல.
நானும் அக்காவும் கோயிலுக்கு போறோம். சும்மா சும்மாலாம் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஓகே? கோயிலுக்கெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். எனக்கு என்னமோ உன்னை இந்த புடவையில பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரே ஒரு தடவை. இல்ல முடியாது. சொன்ன கேளுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ விடுங்க தான். இல்ல இல்ல தான் வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு தடவை வேண்டாம். வேணும். வேண்டாம் தான். வேணும். அதான் ப்ளீஸ். வேண்டாம் தான். வேண்டாம். வேண்டாம் தான். ப்ளீஸ். வேண்டாம் தான். ப்ளீஸ் வேண்டாம். கொஞ்சிட்டு இருக்கும்போது கால் பண்றானுங்க. ஐயோ, ரொம்ப முக்கியமான கால் ஆச்சே. நானே காலையில கூப்பிடுறேன்னு சொல்லியிருந்தேன், மறந்தே போயிட்டேன். சரிங்க தான், நீங்க போனுக்கே முத்தம் கொடுத்துக்கிட்டு இருங்க. நான் வெளியே வெயிட் பண்றேன். பாய். வாங்க சார். வாக்கிங் ஜாகிங்ல முடிஞ்சிருச்சா? செம்மையா முடிஞ்சது. என்ன அப்படி பாக்குற? இல்ல, இது என்னோட தென்றல் தானா இல்ல தென்றல் உருவத்துல இருக்கிற தேவதையான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. என்ன கிண்டல் பண்றியா? இங்க பாரு, உண்மையிலேயே இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க. நிஜமாவா? ஆமா தென்றல், உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அழகா ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்க. உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்க உன் தங்கச்சி இருக்கா, எனக்கு தான் யாரும் இல்லையே. இப்போ புது ட்ரெஸ் போட்டு சார் எங்க போவீங்க? ஆபீஸ்க்கு தான். புது ட்ரெஸ் போட்டு ஆபீஸ் போற அளவுக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் அங்க இருக்கு உங்களுக்கு? என்ன தென்றல் இப்படி கேட்டுட்ட? அதான் ஆபீஸ்ல யாழினின் புதுசா ஒரு அழகான பொண்ணு அப்பாயின் பண்ணிருக்கல்ல, அந்த பொண்ணு கிட்ட போய் நான் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே பந்தவா எத்தா போய் நின்னா ஒரு அட்ராக்டிவ் இருக்கும்ல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கட்டின பொண்டாட்டி முன்னாடியே இன்னொருத்தைய சைட் அடிக்க போற அப்படின்னு திமிரா சொல்றேன். விட்டுருமா, நான் சும்மா விளையாட்டுக்கு தாமா சொன்னேன். அதானே பார்த்தேன். சரி, இப்போ உண்மையை சொல்லு. நான் இந்த புடவையில எப்படி இருக்கேன்? ராட்சசி மாதிரி இருக்க. என்னது? அழகான ராட்சசி மாதிரி இருக்கன்னு சொன்னேம்மா. தென்றல், ஒரே ஒரு ஆரம்பிச்சிட்டியா? ஆள விடு. நானும் நிலாவும் கோயிலுக்கு போறோம். நீ குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு ஆபீஸ்க்கு போ. எது, கோயிலுக்கு போறீங்களா? சரி, அப்ப நானும் குளிச்சுட்டு வந்துறேன், எல்லாரும் போலாம். அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். நானும் என் தங்கச்சி மட்டும் தான் போறோம். நீ ஆபீஸ்க்கு போ, சரியா? சரி, நீ கோயிலுக்கு போ. ஆனா அதுக்கு முன்னாடி தென்றல், தென்றல். ஓய், என்ன இது? சேம் பிஞ்ச். என்னடி இது? நீ எனக்கு தான் இந்த புடவைய சர்ப்ரைஸா கொடுத்திருக்கேன்னு பார்த்தா இதே மாதிரி புடவைய நீயும் கட்டிருக்க. ஆமாக்கா, இதுக்காக தான் நான் நேத்து நம்ம 2 பேரும் யூனிக்கா கோயிலுக்கு போலான்னு சொன்னேன். அப்படியா? ஆமாக்கா, இந்த புடவை என்னை விட உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. அப்படிலாம் சொல்லாத. நீயும் இந்த புடவையில ரொம்ப அழகா இருக்க. அப்படியே உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும். சரி, கிளம்பலாமா? இருக்க ஒரு நிமிஷம், நான் மாதவி அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே, சரி போ.
நிலா இங்கேதான் உட்காந்துருக்கியா? உள்ள நான் முத்தம் கொடுக்கறேன்னு சொன்னப்போ அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டல. இப்போ உனக்கு அந்த முத்தத்தை கொடுக்கறேன். ரகசியமா கொடுக்க போறேன். சாரி சாரி சாரி, நான் நிலான்னு நினைச்சு. சாரி சாரி சாரி. ஆகாஷ் ஆகாஷ் பரவாயில்ல. நானும் நிலாவும் ஒரே மாதிரி புடவை கட்டியிருக்கோம்ல, அதனால தான் நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க போல. என்னடி பரவாயில்ல,